டைமாச்சு. கிளம்புடி. பையா பையா இல்ல சிக்க கண்டதுனால குடிக்கிட்டு இருந்தியா? அது எடுங்க, சிக்க எடுக்கலாம். நீ உயிரோட இருக்கியா? இல்ல நீ கிளம்பு, கொஞ்சம் வெளியே கிளம்பு. இப்படி இருந்தாதான் ஒரிஜினலா இருக்கிற மாதிரி. சீ மூடு படிச்சு என்ன கிழிக்கிறாளோ. எப்ப ஃபங்க்ஷனுக்கு படிக்க போனாதான் தப்பு. நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு போல திங்க போறான். இழிக்கிறது மட்டும் நல்லா இழிப்பா. இந்த இழிக்கிற பிள்ளைங்களே நம்ப கூடாது. பாபி என்னடி பிரச்சனை? எந்திரிங்க போலாம். கிளம்ப டைம் ஆச்சு. நீ கிளம்புடி. நீங்க தானே கிளப்பி வர சொன்னீங்க. கிளப்புறேன்னு சொல்லி காலை இவங்க நம்பி நீ கிளம்பலான்னு வந்தா இப்படி பண்றாங்களே எந்திரிக்காம. பையா 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 எழுப்பி விடுங்க பையா. டைம் ஆச்சு, எனக்கு போகணும். டைம் ஆச்சு, போகணும், வாங்க. அளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்யும். அம்மா அவன் எந்திரிக்கணும்னு சொல்றானே. வாங்க போய் கிளம்பலாம். டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. டேய் போலீஸ் கேமராமேன் எங்க போறீங்க? எந்திரிங்க. கேமராமேன் கேமராமேன் வாங்க எந்திரிங்க. ஏய் ஓடி டேய் உனக்கடா மேக்கப் போட போறேன். எந்திரிடா. டேய் 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 தூக்கத்துல குடிச்சிட்டு இருக்கீங்க. மணி 6 மணி. அந்த கொஞ்சம் பாக்குறீங்களா? திரும்ப வீடியோ எடுக்க சொன்ன கடுப்புல கொண்ட கருப்பு பாஸ். அப்போ உங்க தங்கச்சி என்ன நினைப்பா? அது எனக்கு தெரியலையா? இவளுக்கு காலேஜ் போனா நம்ம என்னதுக்கு நேரம்? மேக்கப் ஆர்டிஸ்டா எதுக்கு இருக்கீங்க? நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் வந்து உங்க மேக்கப் பண்ணு இருக்கா? உங்க அம்மா பேர் வச்சு நீ தப்பிச்சிட்டு இருக்க. நாளை ஒரு நாள் உங்க அம்மா இல்லாதப்ப நீ என்கிட்ட சிக்கு தோலை உரிச்சாரு. இல்ல கடங்கார மாதிரி வெளியே ப்ளீஸ் கம் இன்சைட். டேய் கம் இன்சைட். டேய் சிக்கட்டியா? இல்ல சிக்க கம்மியிலனால பிடிக்கிட்டு இருந்தியா? அது எடுங்க, சிக்க எடுக்கலாம். அது இல்ல இது வந்து இவனோட சீப்பு வேணுமா? இந்த மாதிரி சிக்க எடுக்கிற சீப்பு இருக்கு தெரியுமா? ஆமா, அது இவனுக்கு இது பெருசா இருக்கும். நான் தான் வச்சேன். அதுல எடு. என்ன எடுக்கிறதுல வந்துடுறது. அண்ணி கடைசி விட நீ அண்ணி படம். இவனாலதான் நேற்று நான் 12 மணிக்கு வந்து சாரி பண்ணிட்டு பண்ணுங்க. வேற என்ன வேலைன்னு கேக்குறேன். எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பத்தியா? நீதான் ஏன் அன்சா நீ உயிரோட இருக்கியா? ஏன் அன்சா வீடியோ எப்படி புடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க இப்படி? அன்சா என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன். இல்ல நீ கிளம்பு, கொஞ்சம் வெளியே கிளம்பு. அப்படி விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லிடாதீங்க, போயிருவாங்க. என்ன அன்சா? அன்சா என்ன என்னடி எடு அன்சா? என்னோட லிப்ஸ்டிக் வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு லிப்ஸ்டிக் இருக்கா? இல்ல லிப்ஸ்டிக்ல ஏன்ச்சு அது எக்ஸ்பிரி ஆயிடுச்சுல்ல. பாக்குறேன்.
எனக்கு நீ வருவியாடி நீ? இல்ல சொல்லு. லிப்ஸ்டிக் கொடுங்க, பவுடர் கொடுங்க, ஃபவுண்டேஷன் கொடுங்க. டேய் ஒரு நோட் எடுத்து எழுதுறீ, அங்கவே அவன் மண்டையில எழுதிட்டு பென்சில் வச்சு பைக்கு. இது வந்து ஹேர் ஸ்டைல், சரியா? ஹேர் ஸ்டைலுக்காக நான் பென்சில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பென்சில் வச்சா? சரி. எல்லார் வீட்லயும் இந்த புருஷன் வந்து பொண்டாட்டி கிட்ட வந்து பாசமா பேசணும். ஆனா இங்க எப்படி தெரியுமா? ஆப்போசிட். ஆப்போசிட்டா? ஏன் மூஞ்சி கட்டு, மூஞ்சி கட்டுற, இங்க மூஞ்சி கட்டு. வா கண்ணாடி பார்த்து நீயே சொல்லிக்காது. பாசமா பேசலாம். வீடியோகிராஃபர் நீங்க உங்க ஒர்க்க மட்டும் பார்த்தா போதும். நீங்க வந்துட்டு இந்த vlog வீடியோ ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் சும்மா ஏனி மொக்க வாங்கிட்டு. ஹே பூசு பூசு சாயத்தை பூசு. இந்த தலையெழுத்த பாத்தீங்களா கைஸ்? நான் வந்து எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு. எப்படி இருக்கு? இவளைய ரெடி பண்ணி இவளுக்கு புடவையை கட்டி விட்டு. ஐயோ ஐயோ ஐயோ. இதான் போட்டு அடிச்சிட்டு இருக்க நீ. இல்ல நல்லா பிளெண்ட் பண்ணாதான் சந்தினி நீ நைட் வரைக்கும் நல்லா அழகா. நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அதனால கையில பிளெண்ட் பண்ண கூடாது. சிரிக்காரி தப்பா வந்துடும். நீ சிரிக்காத, அதுக்கப்புறம் அவன் தப்பா போட்டு நீ சிரிச்சனால தப்பா வந்து சென்றுவான். இருக்கு அடங்கவே மாட்டாளாக்கும். இல்லனாலும் அவன் நீட்டா இருக்குன்னு அவளே முடிவு பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயும் கருப்பாக்குறா பாரு எரும மாடு. எருமை நான் தான் போட்டுட்டு இருக்கேன்ல. இப்ப சூப்பர். இப்பதான் இப்படி இருந்தாதான் ஒரிஜினலா இருக்கிற மாதிரி. சீ மூடு. ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. என்ன லிப்ஸ்டிக் சேர்த்து போடுவேன் குடி? உனக்கு மேக்கப் போட்டுடுறோம் பாரு. நீ லிப்ஸ்டிக்ல இருந்து ஐலைனர்ல இருந்து எல்லாம் எடுத்து போடுவேன். ஐலைனர் மட்டும் போட்டு விடுங்க, டக்குன்னு கிளம்பி போயிடலாம். நான் என்னத்துக்குடி வரணும்? நீ கிளம்புடி. என்னடி கத்துக்கு? பீக்காச்சு. பீக்காச்சு ஏன் போய் வாங்கும்போது உனக்கு ஒண்ணு சேர்த்து வாங்க வேண்டியது தானே? அப்பெல்லாம் வாங்காம தலை இழுத்து பார்லக்கிய நிலைமை. லக்கி கொஞ்சம் மேக்கப் போட்டு வாடா. டேய் அவன் ஆல்ரெடி மேக்கப் போட்ட மாதிரி தான் அடிச்சுதி. ஏதாவது எடுக்கலாம் சொல்லி தானே வந்த. ஏய் திட்டுப்பையில மஸ்காரா. மஸ்காரா போட்டு உனக்கு எல்லாம் அதான் போட்டுக்கோ. என் தங்கச்சி கூட நான் தம்மா தூண்டு ஒரு லிப்ஸ்டிக் கூட நான் கொடுக்க மாட்டேன். ஆனா இவ காலை வந்து பிளவுஸ் இருக்கான்னு கேக்குறான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு டி மஸ்காரா நீ தாண்டி போகணும். இது முன்னாடியே சொல்லிருக்கலாம். இல்லடே அவன் இப்படி ஆட்டிட்டு இருக்கா. அப்ப தப்பா போட்டாலும் அப்புறம் கடைசியில போயிட்டு எங்க அண்ணிட்ட சொன்னேன் மாதிரி வேணும்னே இப்படி போட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டானு என்ன பண்றது? யாருக்கிட்ட போய் யார்கிட்ட போய் சொல்லிட்டீனா? சங்கட்ட குஸ்காரா. என்னடா இங்க படுத்துட்டு இருக்க? ஓகே ஓகே வாங்க. இத காமி. இங்க வா. என்னை நானே பெருமையா கொண்டு எவ்வளவு அழகா அயன் பண்ணிருக்க பத்தியா? சூப்பரா இருக்கு. இனி நான் வரமாட்டேன், நான் தான் கத்துக்கிட்டேன்ல எப்படி அயன் பண்ணிட்டீங்க. 1000 ரூபாய் போச்சா? 1000 ரூபாய். என்ன உட்காந்துட்டே புடவை கட்டினா? அவ்வளவுதானே மேக்கப்? கீழே எதுவும் போட வேண்டாமா? நீ தாண்டி கீழே காஜல் இருக்கு. உங்களுக்கு பூசலான்னு இருக்கு. A few minutes later. என் மேக்கப் லுக் எப்படி இருக்கு? என்னோடது இல்ல அவளோடது. பாத்தீங்களா எவ்வளவு அழகா ப்ளீட் எடுத்திருக்கேன்னு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
நல்லா இருக்கா? வா வெளியே வா, அப்பதான் நல்லா தெரியும். அப்பதான் நான் ஒரு மேக்கப் பியூட்டிஷியன் தெரியும். பியூட்டிஷியன் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? ஹிரி கருப்பா இருக்கு, போடி அந்த சரி. கொஞ்சம் வெள்ளையா இல்லைன்னா ரொம்ப கலரா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எவ்வளவு வீட்டுல இப்படி குட்டி குட்டியா எடுத்திருக்கேனா? எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போறதுக்குள்ள எல்லாம் ஓனம் முடிச்சு கிளம்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போ கிளம்பியாச்சு, ஆனா இவன் வந்து இப்பதான் கிளம்புனா. சொல்றேன் 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புடி கிளம்புறாங்க. ஆனா இவதான் கிளம்பல. உள்ள போங்கடா டே, உள்ள போங்கடா டே, போங்கடா போடா உள்ள போடா. சீக்கிரம் சாவி இடம் ஃபங்க்ஷனு காலையில 9 மணி. எத்தனை மணிக்கு போற? 12. என்ன காலேஜ் படிச்சு என்ன கிழிக்கிறாளோ. எப்ப ஃபங்க்ஷனுக்கு படிக்க போனாதான் தப்பு. நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு போல திங்க போறா. என்ன திங்க போறா? ஹெல்மெட். ஓன சத்யாவை திங்க போறான். ஆமா சும்மாவா 800 1000 ரூபாய் என்னமோ வாங்கி நாளைக்கு போடவே எனக்கு குடுக்கறேன். நான் கட்டி வீடியோ எடுக்கணும். உங்களுக்கு கொடுக்காமையா? போட்டோ ஷூட் தேவையா? இழிக்கிறது மட்டும் நல்லா இழிப்பா. இந்த இழிக்கிற பிள்ளைங்களே நம்ப கூடாது. 1 hour later. ஒரு வழியா நம்ம வந்து அவளை விட்டுட்டு வந்துட்டோம். எல்லாமே அவளை ரெடி பண்ணிட்டு கடைசியில வந்து அவளை காலேஜ்குள்ள வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 9 மணி ஃபங்க்ஷனுக்கு அவ எத்தனை மணிக்கு போனா? எத்தனை மணிக்கு போனா? 11 மணிக்கு போனா. 12 மணிக்கு போனா. ரெடி ஆயிட்டு பக்காவா கிளம்பி போய் 9 மணி காலேஜுக்கு 12 மணிக்கு போனால வெளியே நின்றி அப்படின்ட்டாங்க. வெளியே நிக்க வச்சுட்டாங்க. உள்ளே விடல. உள்ள எல்லாம் ஐடி கார்டு செக் பண்ண. அப்புறம் சொன்னா அவ இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்றதுனால விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. பாப்போம். அவ மெயினா போனது எது தெரியுமா? இங்க இருக்கு ஓணம் சத்யா. ஏன்னா வந்து கேஷ் வாங்கிருக்காங்கல்ல. நீயே கவலைப்படுறாங்க. மத்தியானம் சாப்பிட்டு நான் உனக்கு செஞ்சு தரேன். நான் செஞ்சு தரேன் அன்ஷா. குடிக்காது செஞ்சு கூட சாப்பிடு சொன்னாரு. கம்பல் மீ. சோ நம்ம ஓணத்தன்னைக்கு நம்ம இப்படி சொன்னதுக்காகவே நம்ம வந்து 16 வகையான சாப்பாடை நம்ம செய்ய போறோம். நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தான் அப்புறம். நீ கல்யாணம் வந்து என்னைக்கு நீ வெளியே போயிருக்க? இல்ல சொல்லு. இல்ல நீ லவ் பண்ணும்போது எங்க வெளியே போயிருக்க? அது உன் தலை எழுத்து. மாத்தி எழுதுற மாலை போய் கேலண்டர்ல கரெக்டான தேதிக்கு போ. சிரிச்சு போயிரு. செமையா இருந்துச்சு ஜோக்கு. ஓகே गाइस, நம்ம வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா எடுத்தோம்னு லென்த்தா இருக்குன்னு நினைச்சேன். பட் இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்ம கேமராமேன் ஒழுங்கா வீடியோ கேப்சர் பண்ணல. அதுதான் மை மிஸ்டேக். நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்து கூட நான் எப்படி எடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. நம்ம வர்க்கே அதுப்பா அப்படிதானே பண்ணி. வர்க்கே அதுதான் ரெஸ்ட் வேணும். ஓகே गाइस, பாய். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பை.